ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னா என்ன, ஓகேவா? இந்த ஹேக்கத்தான், லேனத்தான், எம்எஸ்எம்இ, ஸ்கில் டெவலப்மெண்ட், சிடிஎஃப், இதெல்லாம் என்ன பர்பஸ்? ஒரு காலேஜஸில் என்ன பர்பஸ்க்காக நடக்குது? ஸோ இதனால என்ன பயன்? ஒரு கூகுள் ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் ப்ரோக்ராம் ஆகட்டும், இதெல்லாம் என்ன பர்பஸ்? அது ஒரு நிஜமாவே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றின தான் இந்த வீடியோ, ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு பொறுத்தவரையும் அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சப்ஜெக்டை எடுத்திருப்போம், அந்த சப்ஜெக்டை படிச்சிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு சி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அந்த ஃபர்தராக அந்த சி அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியணும். ஸோ அப்படிங்கிற போது ஒரு எம்பெடட் சிஸ்டத்தில் நமக்கு சி பெருசாக யூஸ் ஆகும், ஓகேவா? எஸ்பெஷலி பாயிண்டர் கான்செப்ட்லாம் அங்கே தான் யூஸ் ஆகும். தென் அதை எப்படி ஃபர்தராக உள்ளே கொண்டு போய் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிக்கிறது தான் ஒரு அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷனாக நான் பார்க்குறேன். ஸோ அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு என்ன சொல்ல வர்றது, எப்படி ஒரு அழுகுன வெங்காயத்தை கண்டுபிடிக்கிறது சென்சாரை வச்சு, இல்லை அழுகுன பாலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் வந்து வர வேண்டிய அவுட்கம் பேஸ்டு கிடையாது, ஓகேவா? தென் ஹேக்கத்தான் அப்படின்னா என்ன? உங்ககிட்ட ஏதோ ஒரு ஐடியா கொடுத்துருவாங்க, அந்த ஐடியாவை வித்தின் அவங்க கொடுக்குற அந்த ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணணும், ஓகேவா? அதுக்கு ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணணும். ஸோ அப்படி ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணணும்னு வைங்களேன். இப்போ நீங்கள் ஒரு சிஎஸ்சி ஸ்டூடெண்ட், சிஎஸ் ரிலேட்டடாக ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, தென் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனும் கொடுத்துட்றாங்க, ஓகேவா? தென் அந்த இன்டர்நெட் கனெக்ஷனை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, த்ரூ ஏதோ ஒரு ஏஐ வச்சு, சாட்ஜிபிட்டியோ கூகுள் ஜெமினியோ, அதை வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒன்று நீங்கள் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது உங்களுக்கு கோடு கொடுக்கும், அதை கொண்டு போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்கன்னு வைங்க, ஓகேவா? ஸோ அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அந்த ஈவெண்ட்டில் நீங்கள் வின் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்? நீங்கள் என் நம்பர் ஆஃப் ஹேக்கத்தான் சர்டிஃபிகேட் நான் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறத விட, நீங்கள் அந்த ஃபவுண்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஊப்ஸ் பார்த்தோன்னா ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கணும், ஓகேவா? ஒரு கோர் நாலேஜ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். அது எப்படி ஒர்க் ஆகுது, மெத்தட் ஓவர்ரைடிங்னா என்னது, மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை விட்டு ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் ரெஸ்யூமில் நான் போட்டுக்குவேன், அதை என்னை ஹைலைட் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு இன்டர்வியூவில் வந்து அவர்கிட்ட ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னவோ அதுக்கேற்ற கொஸ்டின்ஸ் அவங்க கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதான் மேட்டர். அதை விட்டுட்டு நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் நான் வந்து என்னுடைய ரெஸ்யூமில் இதெல்லாம் போட்டுக்குவேன், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ். முதல்ல ஸ்கில்லுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்கில் வேணும்னா ஃபவுண்டேஷன் நாலேஜ் வேணும். இந்த ஃபவுண்டேஷன் இல்லாமல் நீங்கள் எப்போவுமே வந்து ஹேக்கத்தான், லேனத்தான், ஏதோ ஒன்று சம்திங் எம்எஸ்எம்இ, சிடிஎஃப், இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வர்றதுனால அந்த டாக்குமெண்ட்ஸால் கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பெரிய லெவல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஏங்க எனக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்குங்க அப்படின்னு நினச்சிங்க, கண்டிப்பாக அதுவும் என்னது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அந்த இன்டர்ன்ஷிப் போகிறப்பையும் நீங்கள் என்ன பண்ணணும், யுவர் செல்ஃப் நீங்கள் ப்ரூவ் பண்ண தான் வேணும். அப்பையும் ப்ரூவ் பண்ணணும்னா நீங்கள் நான் சொன்னதெல்லாம் படிக்கத்தான் வேணும். ஸோ எக்ஸ்போசர் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ம வந்து பணத்தை கட்டி தானாகவே வெளியே எக்ஸ்போசர் போயிடலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கு 12th முடிச்சுட்டு ஏதோ ஒரு காலேஜில் போய் சேரணும், நம்மளே பணத்தை கட்டி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 ரூபா ஃபீஸ் கட்டணும் இங்கே ஒவ்வொரு வருஷத்துக்கும், அந்த 1,00,000 வச்சு நம்மளே வெளியே போயிட்டு போயிட்டு வந்துடலாமே, 4,00,000 ரூபா வச்சுட்டு போயிட்டு எக்ஸ்போசர் ஆகிட்டு வந்துடலாமே. எதுக்கு காலேஜ் போகணும், நமக்கு தான் எல்லா நாலேஜும் இருக்குது. காலேஜுக்குள்ள ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும்ல, அது எப்போ கிடைக்கும்? நீங்கள் காலேஜை விட்டு வெளியே போகிறீங்க, ஒரு ஓடி அப்படிங்கிறது ஒரு செமஸ்டருக்கு அதிகபட்சம் ஒரு 3 to 5 days, அவ்வளோதான். அதை தாண்டி கொடுக்கக்கூடாது, ஓகே? ஒரு செமஸ்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ டூரேஷன் நடக்கும்? ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாதம் இல்லை 3.5 மாதம் நடக்கும். அந்த 3.5 மாதத்தில் இந்த நான் ஒர்க்கிங் டே ஹாலிடேஸ்லாம் போச்சுன்னா உங்களுக்கு அதிகபட்சம் எவ்வளோ நாள் இருக்கும்? ஒரு 60 to 65 days. நான் சொல்கிறது அதிகபட்சம் அவ்வளோதான் இருக்கும். ஒரு 70 days வச்சுக்கிட்டா கூட அதில் உங்களுக்கு இன்டர்னலாக சீரியல் டெஸ்ட் அப்படின்னு பாதி கழிஞ்சிரும், அதில் ஒரு 10 to 12 days கழிஞ்சிரும். தென் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே பல கிளப்ஸ் வச்சுருப்போம், அந்த கிளப் இந்த கிளப், ஓகேவா? அந்த தனித்தனியாக அதுக்கு ஒரு ஓரியன்டேஷன், அதுக்கு ஒரு ஓடி, அதுக்கடுத்து சில ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்.
ஸோ இதுலயே அதில் ஒரு 10 to 15 டேஸ் போச்சுன்னா ரிமைனிங்காக நீங்கள் இன்சைட் தி கிளாஸ் ரூம் எவ்வளோ இருப்பீங்கன்னா ஒரு 30லேருந்து 40 கிளாஸ் இருப்பீங்க. அந்த 40 கிளாஸ்க்குள்ள இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ்ல ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து ஏதோ சம்திங் நடத்துறாங்க. அடுத்த நாள் நீ அந்த கிளாஸ்ல இருக்க மாட்ட. அதுக்கு அடுத்த நாள் உள்ளுக்குள்ள இருப்பேன்னா, அந்த இன்பிட்வீன் நடத்துனது கன்டினியூட்டி தான் அதுக்கு அடுத்த நாள் நடத்துவாங்க. ஸோ அது எனக்கு எப்படி புரியும்? புரியாது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகேவா? ஈவன் தோ எனக்குமே புரியாது. கன்டினியூட்டி இல்லாம. ஒரு சிலபஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஓகேவா? சிலபஸ நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ சிலபஸ்க்குள்ள இருக்க பேட்டர்ன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலபஸே ஒரு மட்டமா தான் டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்கு. 3 யூனிட்லயும் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்கு. என்ன கணக்குன்னு தெரியல. 3 யூனிட்ல கலெக்ஷன் இருக்கு. 4த் யூனிட்ல ராப்பர் கிளாஸ் இருக்கு. டேட்டா டைப்புங்கிற வார்த்தையே இல்ல. டேட்டா டைப் அப்படிங்கிற வார்த்தை இல்லைன்னா, அது பிரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கும், நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கும் என்ன வித்தியாசம்? அப்படிங்கிறது எப்படி தெரியும்? நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் இல்ல நான் ஊப்ஸ் தாங்க படிக்க போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்போ ஊப்ஸ் தான் படிக்க போறோம் அப்படின்னா, ஊப்ஸ்ல கிளாஸ் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பா, நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பா? இன்டர்ஃபேஸ் பிரிமிட்டிவா, நான் பிரிமிட்டிவா? கலெக்ஷனுக்குள்ள யூஸ் பண்றோம்ல டேட்டா டைப். அதெல்லாம் பிரிமிட்டிவா, நான் பிரிமிட்டிவான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? டேட்டா டைப் பத்தின ஐடியா இல்லாம. சொல்லுங்க. ஸோ அப்ப இதனால யாருக்கு யூஸ் அப்படிங்கிறத நம்ம தான் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி தென் நமக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை படி நடந்துக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டர். ஓகேவா? ஸோ உண்மையை சொல்லணும்னா நான் இன்னுமே உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்க எல்லாருமே சாங்ஸ் கேட்பீங்க. இப்போ எல்லாருமே வந்து யாரும் டவுன்லோட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுலாம் கேட்கறது கிடையாது. மேக்ஸிமம் ஒன்று யூடியூப் ஆர் ஆப்பிள் மியூசிக், ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி கேட்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் மியூசிக்கோடைய அந்த அல்காரிதம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. பெட்டராக இருக்கும் மீன்ஸ் இப்போ ஒரு 4 சாங் நம்ம கேட்குறோம்னா அதுக்கடுத்து அந்த அந்த பேட்டர்லேயே நமக்கு அடுத்தடுத்த சாங்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணும். இது ரிமைனியை கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த அல்காரிதம் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணலாம். ஓகேவா? தென் அதை விட நம்ம பெட்டரான ஒரு ப்ரோட்டோடைப்பை நம்ம ரெடி பண்ணணும். ஒருவேளை நமக்கு ஒரு பெட்டரான ப்ரோட்டோடைப் ரெடி பண்ண தெரிஞ்சுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இல்லை இந்த ப்ரோட்டோடைப்பையே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ரொபோசலா ஒரு எங்கே ஒரு ஸ்பாட்டிஃபைட்டியோ அப்பா உங்ககிட்ட இந்த பிரச்சனை இருக்கு இல்லது ஆப்பிள் மிஸ்ட் இந்த பிரச்சனை இருக்கு நான் இதை விட இது பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஒரு சர்வே வச்சிருக்கேன் ஒரு ப்ரோட்டோடைப் வச்சிருக்கேன் நீ வேணா எடுத்துக்கிறியா அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா டீல் பேசலாம். ஸோ அதுக்கு பேர் தான் அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன். அதை வச்சுட்டு சும்மா எனக்கு வந்து என்னன்னே தெரியாது எதுவுமே நான் போவேன் போயிட்டு அங்கே ஏதோ இது பண்ணுவாங்க அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க எப்படி? ஸோ இந்த கேள்வி நாம தான் கேட்டுக்கணும். உண்மையிலேயே நம்ம நமக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமா இல்லை வேற யாருக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஓகேவா? இது கரெக்டாக இன்னும் நிறைய பேசலாம். என்ன பேசுறது? ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராமோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும், டேட்டா சிஸ்டம் என்ன தெரிஞ்சுக்கணும், அல்காரிதம்ஸ் தெரிஞ்சுக்கணும். இது மூணாவது அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒருவேளை ஹார்ட்வேர் பற்றி தெரிஞ்சுக்கிறாட்டு ஹார்ட்வேர் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு நம்ம படிக்க போறோம் அப்படின்னா ஒரு சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா இப்போ சிஏ விட ஜாவா வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெட்டர் மீன்ஸ் செக்யூரிட்டியில பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க. ஸோ அதை எப்படி அவங்க எப்படி மீன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சியில பாயிண்டர்ஸ் இருக்கும் இல்லையா? சியில பாயிண்டர்ஸ் இருக்கும். பாயிண்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா டைரக்ட் மெமரி ஆக்சஸுக்கு ஹெல்ப் பண்ணும். ஜாவால பாயிண்டர் சப்போர்ட் கிடையாது. ஜாவால என்ன கிடையாது? பாயிண்டர் சப்போர்ட் கிடையாது. ஸோ இதுவே ஒரு செக்யூரிட்டி தான். ஒன் ஆஃப் த செக்யூரிட்டி தான். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? பாயிண்டர்னு ஒன்று தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? அதனால ஒரு பிரச்சனை இருக்கு. ஜாவாவை அதை ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ நம்ம ஒரு பேட்டர்ன் ஒரு செக்யூரிட்டி நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும்? என்னைய பண்ணணும்? அது பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஃபவுண்டேஷன் ஒரு மேட்டர். ஓகேவா? ஃபவுண்டேஷன் இல்லாம அதை மேல என்னத்தை பில்ட் பண்ணாலும் அது என்ன பண்ணாது? நிக்காது காலத்துக்கும். ஸோ அப்படி ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணணும்னா நம்ம ரெகுலரா அதுக்கான ஒர்க் பண்ணணும். சும்மா எப்பயோ பொழுதுபோக்குக்கு பண்றது கிடையாது. இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். ஒரு கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு கேட் சிலபஸ் வச்சு நம்ம படிச்சிட முடியாது. கேட்டுக்குன்னு
ஒரு டைம் அதாவது ஒரு நார்த் சைட்லாம் போனீங்கன்னா, அங்க பயங்கர ஹார்ட் ஒர்க் இருக்கும். நம்ம இங்கேருந்து உட்காந்துட்டு ஐஐடி மக்களோடையும், ஆ என்ஐடி மக்களோடையும் அவங்களுக்கு இது வருது அப்டின்னா, ஆ இவ்வளவு காசு செலவு பண்றாங்க அப்படிங்கிறத விட, ஏன் செலவு பண்றாங்கன்னா, அங்க ஒரு ஐஐடில இருக்கிறவங்க வந்து எல்லாமே ப்ராப்ளம் ஓரியன்டடா அதாவது சால்வ் பண்ற பேட்டர்ன்லேயே படிச்சுட்டு வந்திருப்பாங்க. இங்க மாதிரி 2 மார்க், 13 மார்க்கா படிச்சுட்டு வர மாட்டாங்க. ஒரு டிஎஸ் கான்செப்ட்ட அவங்க ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லா தான் பார்த்திருப்பாங்க. அதனால தான் அவங்களால ஒரு கேட் எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ண முடியுது. நம்மளால கேட் கொஸ்டின் புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்க போயிட்டு வந்து குடுக்குற அந்த சர்டிஃபிகேட்ஸ்னால யாருக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு யூஸ் இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா? ஒரு ஹேக்கத்தான் போறது தப்பு இல்ல. அதுக்கு முன்னாடி அது நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறது தான். எக்ஸ்போஷர் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது 4 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா லைஃப் ஃபுல்லா எக்ஸ்போஷர் தான். காலேஜ் லைஃப்ப முடிச்சிட்டோம்னா. டே பை டே ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுவும் ஆஃப்டர் தட் ஒரு 4 வருஷம் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட 2 இயர்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிடைக்கும் பாருங்க. லைஃப் கொடுக்கும் பாருங்க நமக்கு ஒரு எக்ஸ்போஷர். அல்டிமேட்டா இருக்கும். அப்ப இந்த 4 வருஷம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் நமக்கு நம்ம தேவைக்கு தான் பண்ணிட்டு இருந்தோமான்னு ஒரு கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டின் வரப்ப நம்ம கிட்ட என்ன இருக்காதுன்னா டைம் இருக்காது. கடைசியா தோத் தோத்துங்கிறத விட எதுவுமே இல்லாம நிக்க போறதுங்கிறது நம்ம தான். இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, அவங்களுக்கு தனித்தனி ஆதாயங்கள் இருக்கு. ஸோ அதனால அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்றோம். நம்ம அவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்றோம். அந்த பணத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும். ஓகேவா? அந்த பணத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும்னா, எனக்கு அதாவது வேலைக்கு போறது தான் அப்ஜெக்டிவ் கிடையாது. நாலேட்ஜ் டெவலப் பண்றது தான் ஆப்ஜெக்டிவ். அந்த நாலேட்ஜ் வழியா நமக்கு வேலை கிடைக்கும். அத விட்டுட்டு டைரக்ட்டா நான் ஹேக்கத்தான் போறேன், சிடிஎஃப் போறேன், லைக் தட் எம்எஸ்எம்இ, ஸ்டார்ட் அப் அதெல்லாம் ஸ்டார்ட் அப் நீங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போற அப்படின்னா, நீ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாலே தென் நீயே தனியாவே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்ப நீ ஒரு தனியா ஸ்டார்ட் அப்பே ஸ்டார்ட் பண்ண போற அப்படின்னா, நீ நாளைக்கு பின்ன உன் கம்பெனில ஒரு 4 பேர் வேலைக்கு ஆள் எடுப்ப. என்ன பேசிஸ்ல ஆள் எடுப்ப? ஒண்ணுமே எடுக்க முடியாது நம்ம. ஒரு இன்டர்வியூ எடுப்பீங்கன்னா, அவங்களுக்கு வரப்போற அந்த கேண்டிடேட்டுக்கு நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஸ்டார்ட் பண்றீங்கப்பா. ஃபுல்லி டிபெண்ட் ஆன் ஏஐ வச்சு, "அப்பா எனக்கு ஏஐல அடிச்சு நொறுக்கிறவேன். ஸோ அத வச்சு நான் அதான் ஏஐ ஃபுல் கோட் குடுக்குதுல்ல. அத வச்சு" அப்படின்னா, ஏஐ ஃபுல் கோட் குடுத்துரும். இப்ப நீங்க ஒரு கான்ஃபிடன்ஸ்னா ஒரு என்ன சொல்றோம்னா, ஒரு பேங்க் அப்ளிகேஷன்லாம் நீங்க டெவலப் பண்ண போறீங்கன்னா, ஃபுல்லா ஏஐட்டயே வந்து கம்ப்ளீட் கோட் வாங்க முடியாது. அது கம்ப்ளீட்டா என்னன்னா வல்னரபிலிட்டி தான். ஓகே. அவ்வளவு லூப் ஹோல் உள்ள செட் பண்ண மாதிரி அந்த அப்ளிகேஷன். ஸோ பார்த்துக்கங்க. யாருக்காக கேட்கத்தான்? யாருக்காக? இந்த எல்லா தானும் யாருக்காக? அப்படிங்கிறத கொஸ்டின் வச்சுக்கங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இதில யாருக்கு பலன் அப்படிங்கிறத நீங்க தான் தேடிக்கணும். நீங்க தான் கண்டுபிடிச்சுக்கணும். ஸோ அதுக்கேத்தாப்படி செயல்படுங்க. பணம் எண்ட் ஆஃப் த டே நீங்க அதாவது உங்க வீட்ல கட்டப் போறாங்க. அதாவது நம்ம வீட்ல குடுக்கப் போறாங்க. அந்த பணம் நகைய வச்சு குடுத்ததா இருக்கலாம். இல்ல யாராவது மாமா குடுத்ததா இருக்கலாம். திரும்ப அவங்களுக்கு நம்ம பே பண்ணணும். இல்ல அப்பா, அம்மா ரொம்ப அவங்களுடைய ஒர்க் பண்ணி இது பண்ணியிருக்கலாம். சில பேர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கலாம். லோன் போட்டு படிக்கலாம். அந்த லோன்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அதிகபட்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம மறுபடியும் ரீபே பண்ணுங்க அப்படிங்கிற ஆப்ஷன் வேணா குடுப்பாங்க. இல்லைன்னா நீங்க உங்களால முடிஞ்சத பே பண்ணுங்க. அவங்க செர்டைன் அமௌண்ட் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க ரூ. 4,00,000 வாங்கியிருக்கீங்கன்னா, ஒரு ரூ. 2,00,000 கட்டுங்க அல்லது ரூ. 3,00,000 கட்டுங்க அப்படிம்பாங்க. அப்படி கட்டுறப்ப உங்களுக்கு சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது அடி வாங்கும். அப்புறம் நாள பின்ன ஏதாவது பர்சனல் லோன் வேணும்னா கூட போய் பேங்க் முன்னாடி நிக்க முடியாது. ஓகேவா? ஸோ ஒரு காலேஜ்ல நம்மளும் அஸ் அ பேரண்டா சேர்க்க போறோம் அப்படின்னா, அவங்க எத ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ப செக் பண்ணணும். லைக் தட் அவங்களுடைய Instagram போங்க, அவங்களுடைய வெப் பேஜ் போங்க, அவங்களுடைய LinkedIn ஐடி போங்க. அவங்க வந்து ஜஸ்ட் இங்க போய் இந்த ஈவென்ட் ஜெயிச்சிருக்காங்க எங்க பசங்க, இந்த ஈவென்ட் ஜெயிச்சிருக்காங்க, இந்த ஈவென்ட் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு போட்டுட்டே இருக்காங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அங்கே பசங்கள சேர்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்ப அகாடமிக்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு கிளாஸ்க்குள்ள இருந்து அந்த சிலபஸ படிக்கல அப்படின்னா,
நல்லா யோசிங்க. ஒரு கிளாஸ்க்குள்ள இருந்து அந்த சிலபஸ உங்க பசங்க படிக்கல, நம்ம பசங்க படிக்கலைன்னா, அவன எப்படி போய் வெளிய ஈவென்ட் படிப்பான்? நம்ம என்ன 12த் முடிச்சதுக்கு இப்பயே நம்ம பையன் வந்து பயங்கர நாலேட்ஜோட அனுப்பிச்சிருக்கோமா? அப்படி பயங்கரமான நாலேட்ஜோட இருக்க பையனுக்கு, எதுக்கு நமக்கு தேவையில்லாம காலேஜ்ல கொண்டு போய் 1,00,000 1,50,000 ஃபீஸ் கட்டணும்? நம்மளே பணத்த குடுத்து இது பண்ணிக்கலாம்ல. ஆல்மோஸ்ட் ஒரு 8, 9 லட்ச ரூவா, 10 லட்ச ரூவா செலவு பண்ண போறோம்னா, 10 லட்ச ரூவா கையில குடுத்து நீயே ஸ்டார்ட் அப் பண்ணிக்கப்பா. டிகிரி தான் மேட்டர்னா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல டிகிரி வாங்கியிருக்கலாம்ல. இன்ஜினியரிங் டிகிரி வச்சு என்ன பண்ண போறோம்? அதான் இப்ப நம்ம பையன் தான் பயங்கர நாலேட்ஜ்ல, ஹெவி நாலேட்ஜோட இருக்காங்கல்ல அப்படின்னு யோசிங்க. ஸோ கோ த்ரூ தேர் வெப்சைட்ஸ், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், வாட் எவர் திஸ் போங்க. அங்கே அவங்க என்ன போஸ்ட் பண்றாங்களோ அங்கேயே அவங்க ரிவீல் ஆயிடுவாங்க அவங்க ஐடென்டிட்டி என்னங்கிறது. இவ்வளவுதான் கதை. ஸோ லேனத்தான் ஹேக்கத்தான்லாம் பிரச்சனையா அப்படின்னு கேட்டாங்க, பிரச்சனை இல்லை. ஆனா என்ன அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு அது பண்றதுக்கான ஸ்கில் இருக்கா அப்படிங்கிறது மேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். தென் அதுக்கு மேல தான் இதெல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோல. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.